Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent, awesome. மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் எல்லாம் எப்படி சிறப்பாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு டே 4. எஸ், இன்று ஆகஸ்ட் அபண்டன்ட் ஆகஸ்ட். இதோடைய ஒரு கிஃப்டாகவே இந்த ஒரு 30 days ஆன் மணி அபண்டன்ஸ் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ், ஆகஸ்ட் 15 அப்படின்னாலே வந்து ஒரு சுதந்திர நாள் அப்படின்ற ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கான ஒரு மணி சுதந்திரம், எஸ், ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ங்கிறத வந்து எப்படி அடைகிறது அப்படின்றது சார்ந்து நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் பல ஃப்ரீடம்ஸ் வந்து தேவைப்படும். இதற்கு முன்னாடி நம்ம பேசினது போல ஒரு எமோஷனல் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், லொக்கேஷன் ஃப்ரீடம், எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் அப்படின்னு நிறைய நமக்கான ஒரு அபண்டன்ஸ் ஃப்ரீடம் வந்து நிறைய வந்து இருக்கு. இன்றைக்கு இந்த மணி ஃப்ரீடம்ல இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேரியஸ் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அண்ட் மணி பிளாக்ஸ். நான் என்னென்ன கேள்விகள் என்னென்ன டாபிக் வந்து பேசலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது வந்த ஒன் ஆஃப் த இன்புட்ஸ் வந்து இந்த மாதிரி மணி பிளாக்ஸ் வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை விட்டு எப்படி வெளில வர்றது. எஸ், நிறைய பேருக்கு நிச்சயமாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும். எஸ், நிகழ்வு நல்லா கேட்குது, தெளிவாக கேட்குது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் வந்து கொடுக்கலாம். எஸ், ஓ வா, வாட் அ ஃபயர் ஒர்க்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இது போல் வந்து நம்ம லைஃப் நல்ல ஒரு ஃபயர் ஒர்க்ஸாக இருக்கட்டும். பை த வே, எப்படி வந்து நமக்கான மணி பிளாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, என்னென்ன மாதிரியான லிமிட்டிங் பிலீஃப் இருக்கு. எஸ், பணம் சார்ந்த புரிதலை பற்றி பார்க்கும் பொழுது அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அண்ட் அபண்டன்ஸ் மைண்ட் செட் என்ற ரெண்டை வந்து பார்த்தோம். எதையுமே வந்து ரொம்ப எல்லை கட்டி குறுக்கி அதை நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள வந்து வாழ்வது அல்லது இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறது போல வந்து நம்ம நினைக்கிறதுங்கிறது அந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப். நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு சம்பவத்தை லிமிட்டிங் பிலீஃப் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த சம்பவம் வந்து சொல்லப்படும். அதாவது ஒரு யானை குட்டி யானையாக இருக்கும்போது வளரும் பொழுது அதை வந்து ஒரு சின்ன ஒரு இரும்பு சங்கிலியில் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வளரவும் கூட அதே போல் வந்து ஒரு சங்கிலிலேருந்து ஒரு காலில் வந்து கட்டி போட்டிருக்காங்க. அப்படின்னா முதல்ல இழுத்து பார்த்து அது மூலமாக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடியும் அதே போல் முடியாது அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் யானையோட பலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு இழுத்ததுன்னா அப்படின்னா வந்து அப்படியே அந்த சங்கிலி கூட அருந்துடும். ஆனாலும் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்வார்கள். கிட்டத்தட்ட இது என்னன்னா, சின்ன வயதுல இருந்து நமக்காக புகுத்தப்பட்ட பல கற்பிதங்கள், பணம் சார்ந்த கற்பிதங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நமக்கு நாமே வந்து பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி ஸ்டோரி அப்படின்ற ஒன்று இருக்கும். எப்படி அப்போ சின்ன வயதுல இருந்து அல்லது இதுக்கு முந்தைய தலைமுறையினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வளரும் பொழுது அல்லது தன்னுடைய பெற்றோர்கள் அல்லது அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற சூழல்கள், அப்புறம் இந்த மாதிரி பணம் இருப்பவர்களை பார்த்து வந்து பார்க்கின்ற அந்த ஒரு பார்வை மனிதர்களுக்கு, அதே போல இதெல்லாம் நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளுக்குள்ளேயே ஏற்படுகின்ற ஐயங்கள், சந்தேகங்கள், அப்புறம் மற்றவர்களுடைய அந்த பார்வைகளுக்கு ரொம்ப அதீத இடம் கொடுத்து ஓ இவ்வளவுதான் வருமா, இவ்வளவுதான், இதுக்கு மேலெல்லாம் வந்து ஒரு பெரிய நிலைக்கு வந்து போக முடியாதா, இல்ல இந்த மாதிரியான பல பிளாக்ஸ் வந்து இருக்கும் பிலீஃப் சிஸ்டம். இல்லை ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அந்த பிலீஃப் சிஸ்டம். எஸ், இப்போ உங்களை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன, உங்களை பற்றிய மற்றவர்களுடைய பார்வை ஒன்று இருக்கு, உங்களுக்கு மற்றவர்கள் மீதான பார்வை ஒன்று இருக்கு. இது எல்லாவற்றிலும் ரொம்ப முக்கியமானது உங்கள் மீதான உங்களது பார்வை. அப்ப பார்வைன்னு சொல்லும் பொழுது நம்பிக்கை, அந்த நமக்கென்று இருக்கின்ற அது மிக முக்கியமாக இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த பார்வை. இங்க நம்ம வந்து பார்த்தோம், அந்த பொருளாதாரம் என்கின்ற அந்த ஒரு பெரும் ப்ராஸ்பெரிட்டி திங்கிங் அப்படின்னு சொல்லும் பொழுது மணி இஸ் அன் ஆக்சஸ் டு த வெல்த் அப்படின்றதையும் பார்த்தோம். எஸ், நாட் ஜஸ்ட் த வெல்த் பை இட் செல்ஃப் அலோன், ரைட், இட்ஸ் அன் ஆக்சஸ் டு த வெல்த் அப்படின்னு. அப்போ அது ஏன்னா யாரிடம் இருக்கிறது என்பதை பொறுத்து, அதுவும் கூட அவருடைய எண்ண ஓட்டத்தை பொறுத்து, அந்த ஒரு அவருடைய அந்த பரந்த மனப்பான்மையை பொறுத்து அல்லது குறுகிய மனப்பான்மையை பொறுத்து அந்த பணம் எவ்வளவு இருந்தாலும் கூட அதை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள், பணம் சார்ந்த பார்வை அவர்களுடைய மனம் சார்ந்த பார்வையா எப்படி இருக்கிறது என்பதை தீர்மானிக்கும்.
அப்போது அந்த மனம் சார்ந்த பார்வை பணம் சார்ந்த பார்வை தீர்மானிக்கிறதாகவும் இருக்கிறது அப்படின்னா, அப்ப அந்த மனம் சார்ந்த பார்வை என்று பார்க்கும்பொழுது இரண்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனக்குத்தானே இருக்கின்ற அந்த உள் உரையாடல்கள் அப்படின்ற ஒன்று. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு உரையாடல் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த உரையாடல் எப்படி இருக்கிறது? அதே போல தன்னை சுற்றி இருக்கின்ற அந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற, நீங்க வந்து ஒரு டெலிவிஷன் இதில் பார்க்கலாம், அல்லது ஒரு சினிமா போல பார்க்கலாம், அல்லது நீங்கள் பயணிக்கின்ற பொழுது சுற்றியுள்ள இதை வந்து பார்க்கலாம். நிறைய இருக்கும், ரைட்? இப்போ இது உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காகன்றது அது வந்து ஒரு அபண்டன்ஸ் திங்கிங். அதுல வந்து தன்னை அது இட்ஸ் நாட் ஹேப்பனிங் டு யூ, இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ. இந்த டு யூக்கும் ஃபார் யூக்கும் வந்து பெரும் வித்தியாசம், வேறுபாடு வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ எப்போது இந்த ஃபார் யூ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மிடம் அதாவது உலகத்தில் அந்த வெற்றி வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லலாம். அதை சொல்லும் பொழுது இந்த மாதிரி the life is with the infinite possibilities, infinite opportunities. ஆனால் எப்போ அந்த இன்ஃபினிட்டி சார்ந்து இல்லாமல் இருக்கிறது, எப்போதெல்லாம் எல்லை கட்டி குறுக்கி தன்னுடைய அந்த குறுகிய மனப்பான்மையும் சரி, குறுகிய பார்வையும் சரி, அல்லது தன்னை யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்ற அந்த ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காக தன்னை ரொம்ப குறுக்கி கொண்டு இருப்பதோ, இதுல பல விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கேர்சிட்டி திங்கிங் அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இப்படி எல்லாம் ஆயிடுமோ, இப்படிலாம் தப்பாயிடுமோ, நம்மளாம் பண்ண முடியாதோ இப்படின்ற மாதிரியான ஒரு இந்த மாதிரி பணம் 10 செய்யும் அப்படின்னு சொல்கிறார்களே, அந்த 10 வந்து நல்லதாக இருந்தால் பரவாயில்லையே, அப்ப இப்படிலாம் ஆயிடுமா அப்படின்லாமா நினைக்கிற அந்த ஒரு தன்மை. எஸ், அது வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அதுவும் வந்து தோற்றுவிட்டால் என்ன செய்வது, இது சரியாக போகவில்லை என்றால் என்ன செய்வது, இதை பத்தி சொல்லும் பொழுது அதுவே வந்து அந்த ஒரு உணர்ச்சி அதிர்வுகள் உங்களுடைய அந்த பணத்தை ஈர்க்கின்ற அந்த ஒரு தன்மையை வந்து குலைத்து விடுகின்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஃபியர் ஆஃப் சக்சஸ்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ஃபியர் ஆஃப் சக்சஸ்னா என்னப்பா? சரி, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஓரளவு எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும், ஓகே, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஹலோ லாவண்யா, ஹைஃபை. தினசரி லாவண்யா வந்து பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. நிச்சயமா ஆக்ஷனும் எடுத்துட்டு இருப்பீங்க, நிச்சயமா மகிழ்ச்சி. ஏன்னா லாவண்யா யுவராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நம்ம கிளப் ஹவுஸ் காலத்துல இருந்து நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் வந்து வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. இது போல இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், இதோடைய பதிவுகளையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இங்கு நம்ம பேசிட்டு இருக்கத நீங்க எப்படி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது எதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் சரிப்பா, அது என்ன ஃபியர் ஆஃப் சக்சஸ். ஃபியர் ஆஃப் சக்சஸ்னா, நீங்கள் ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு உங்களுடைய அந்த லேர்னிங் ஜோன் மூலமாக ஒரு growth ஜோனுக்கு விரியும் பொழுது, அந்த வளர்ச்சி விரியும் பொழுது, இது வந்து எப்படின்னா, ஒரு சின்ன ரப்பர் பேண்டு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரப்பர் பேண்ட் அப்படி விரிக்க இன்னும் வந்து அது வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அல்லது ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுங்க, அதுல நீங்க வந்து காற்றை நிரப்ப பலூன் பெருசாகும். அல்லது காற்றில் இன்னும் கொஞ்சம் தண்ணீரிலே ஊற்றி எல்லாம் கூட நம்ம வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சின்ன வயசுலாம் பார்த்துருப்போம். அப்போ வந்து அதோடைய விரிவா தன்மை வந்து அது போகும். அப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து பயம் வரும், அச்சோ இப்படி விரிஞ்சா என்ன ஆகிடும், வெடிச்சிடுமோ, அல்லது இன்னும் வந்து வெற்றி பெற்றால் நம்ம மற்றவர்களை விலக்கி வைத்து விடுவார்களோ. இப்போ நிறைய பேருக்கு அந்த சுற்றி உள்ள அந்த ஒரு சூழலோடு இருந்து பார்க்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி நினைத்தே ஒரு சிலர் தன்னுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்திக்காத மாதிரி எல்லாம் வந்து பார்க்கணும். நிறைய பேருக்கு அந்த கவுன்சிலிங், மென்டரிங், கோச்சிங் எல்லாம் பண்ணும் பொழுது பல அனுபவங்கள், பல மாதிரியான மனிதர்கள், பல பயங்கள், பல பார்வைகள், புரிதல்கள், கற்பிதங்கள் என்று நிறைய வந்து வரும். அதுல ஒன்றை நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தன்னை வந்து இன்னும் இந்த வளர்ச்சிக்கு தன்னை ஈடுபடுத்தும் பொழுது அதற்கென்று சில பொறுப்புணர்வுகள் கூடுகிறது. அதற்கென்று ஒரு புதிதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் ஒரு வளமானதாக மாற்றிக்கொள்வதற்கு நம்ம எப்போதுமே இருந்த ஒரு சாதாரணமான அந்த அதாவது இந்த பிக்கெஸ்ட் இம்பெடிமெண்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சக்சஸ்
இஸ் ஆல்சோ யுவர் பாஸ்ட் சக்சஸ். அதாவது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றதில் ஒரு மிக முக்கியமான ஒரு தடை என்னன்னா உங்களுடைய பழைய வெற்றிகள். அது மட்டுமே இருந்த போதும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட்ல இருக்கிறதோ, அல்லது பழைய தோல்விகள் மூலமாகவும் நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதிலிருந்து நம்ம வந்து எதனாலும் தோல்வி பெற்றோம், எதனாலும் வந்து இது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம கத்துக்கல அப்படின்னா, அந்த கற்றுக்கொள்ளும் வரை தோல்வி அதே மாதிரியான விஷயத்துக்காக, அதே மாதிரியான மனித சுபாவங்களுக்காக, அதே மாதிரியான அந்த ஒரு தன்னை குறைத்து மதிப்பிடுகின்ற அந்த ஒரு மதிப்பீடுகளுக்காக, அல்லது இந்த பிலீஃப் சிஸ்டம், அந்த லோவர் பிலீஃப் சிஸ்டம்னால மறுபடியும் அதே அல்லல் படுவார்கள். அது மாதிரி இல்லாம நம்ம நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நம்ம வந்து எடுத்து செல்லும் பொழுது அது என்ன மாதிரிலாம் அதற்கென்று நம்ம வந்து உழைக்க வேண்டும், அதற்கென்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கென்று இன்னும் கூட நம்மளுடைய திறமையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய ஆக்ஷன் டேக்கிங் எபிலிட்டியை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கணும். இது எல்லாமே வரும் பொழுது அந்த ஃபியர் ஆஃப் சக்சஸ் இல்லாமல் போய்விடும். இப்ப ஃபியர் ஆஃப் சக்சஸ், அந்த ஒரு வெற்றியை பற்றி பயம்ங்கிறது ஒண்ணு. அப்புறம் அந்த வெற்றிக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளும் பொழுது டெஃபினட்டா நீங்க அதிகாலையில இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் வந்து சீக்கிரமா எழுந்திருக்கிற மாதிரியான சூழல் இருக்கா, எழுந்திருக்க தயாராக இருங்க. அல்லது சில சமயம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுடைய உழைப்பின் ஒரு நேரம் அதிகமாகுது, அல்லது அதற்கான ஒரு விசை, அதற்கென்று இருக்கின்ற அந்த ஒரு இன்டென்சிட்டி வந்து ஆழம் வந்து அதிகமாகுது அப்படின்னாலும் அதற்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அதான் வந்து வெற்றி மனப்பான்மை அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இங்க ஒன்று நிச்சயமாக நோ மேட்டர் வாட் அப்படின்னு, என்ன ஆனாலும் பரவாயில்ல வெற்றி அடைவோம் அப்படின்றது. அதே போல வாட் எவர் இட் டேக்ஸ், அதாவது அந்த உழைப்பின் அந்த உயர்வுக்காக நிச்சயமாக நேர்மையான முறையில், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டெகிரிட்டி இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரிதிங். அந்த ஒரு வகையில் மிக சரியாக அதை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு நான் எப்பாடுபட்டேனும் இந்த ஒரு உயர்நிலையை அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு கடன் வாங்கும் பொழுது ஒரு சிலர் சொல்வார்கள் இல்லையா, இந்த மாதிரி பாடுபட்டாவது என் தலையை அடகு வச்சாவது உங்களுக்கு வந்து கட்டிடுறேன் அப்படின்னு. அப்போது அதை வாங்குகின்றதில் அந்த அந்த துடிப்பு இருப்பவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு இருக்காது. ஏன் அப்படின்னா அப்ப இருக்கிற எமோஷன் ஸ்டேட் வேற. அது வாங்கும் பொழுது அந்த எப்படியாவது இந்த நோ மேட்டர் வாட் எவர் இட் டேக்ஸ்ங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா திரும்ப கொடுக்கும்போது மறுபடியும் இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவாங்க. எஸ், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன். இதை பற்றியும் கூட பின்னாடி வந்து பார்க்கலாம். இது ஒரு டாபிக் வந்து இரு சார்பில் இருப்பவர்களுக்கும். ஸோ இது மாதிரிலாம் வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபியர் ஆஃப் சக்சஸ் உங்களிடம் இருக்கிறதா என்பதை நீங்களே கொஞ்சம் பட்டை தீட்டி பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதும் ஒரு நட்பு ரீதியாக உங்களிடம் சொல்லுகிறேன். அதே போல 2வது இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கிறதா, அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளாதனால, இல்ல அது ஒரு பயம் வருதா, அதனால ஒரு தயக்கம் வருதா, அது பண்ணால ஒரு தேக்கம் வருதா. சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய முகநூல் பதிவுகளிலும் கூட போட்டிருந்தேன் இல்லையா, அது ஒரு 5 கங்கள் அப்படின்றது வந்து மனிதர்களுக்கு வந்து போட்டு படுத்தும், அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கும். அந்த மாதிரியான சில பிளாக்ஸ். அது என்ன ஒண்ணுன்னா, 1 தயக்கம், ஒன்றை வந்து செய்வதற்கு முழு மூச்சோடு இறங்கி வந்து செய்யறது அப்படிங்கிறது. அப்ப இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு அந்த ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் மேல உள்ள ஒரு பயம், ஏன்னா தன் மீதான தன் மதிப்பீடு மிக சரியாக, உயரியதாக, நேர்மையானதாக, மிக ஒரு கூர்மை நிறைந்ததாக இருந்தால் அது மற்றவர்கள் உங்களை பற்றி தவறாக செய்தாலும் கூட நீங்கள் வந்து கவலைப்பட மாட்டீர்கள், அல்லது அங்கிருந்து எதை கற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்பீர்கள். அதே போல நம்மை மறுபடியும் நெறிப்படுத்தி, சரிப்படுத்தி, இன்னும் திறப்படுத்தி நம்ம வந்து இன்னும் எப்படி வளமாக எடுத்து செல்வது என்கிற பார்வையில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ், அதாவது பிளாக்ஸ்ன்னு சொல்லும்போது 2 விதமான பிளாக்ஸ் சொல்லலாம். ஒன்று வந்து இன்டர்னல் பிளாக்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் பிளாக்ஸ். நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னது வந்து அந்த எக்ஸ்டர்னல் பிளாக்ஸ். அதை விட்டு வந்து நம்ம வெளில எப்படி வர்றது அப்படிங்கிறத முதல்ல அதற்கு உங்கள் மீதான மிக சரியான அந்த உங்களுக்கான ப்ரியாரிட்டி தெரிஞ்சு, உங்களுக்கான வேல்யூ சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சு, உங்களுக்கு எதை வந்து நீங்கள் உண்மையிலேயே மதிப்பீடு செய்து அதன் வழியில் மிக ஒரு உயர் நோக்கத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அது அந்த மற்ற அந்த எக்ஸ்டர்னல்
சேலஞ்ச் எதுவுமே உங்களை வந்து கொண்டு போய் செய்யாது அப்படிங்கிறது. இன்னும் உள்ளுக்குள் உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அதான் அந்த செல்ஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியை வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஐடென்டிட்டியை அவங்கள வந்து கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து அந்த உங்கள் மீதான அந்த மதிப்பீடுகளை அதிகப்படுத்த அந்த இன்டர்னல் பிளாக்ஸ்ன்னு வச்சு பார்க்கும் பொழுது தான் அந்த மாதிரி பயம், இந்த ஒரிஸ், இந்த பாஸ்ட் ரெக்கார்டிங்ஸ், அதில் வந்து இந்த சப்கான்சியஸ் அந்த அந்த மிஸ்ப்ரோகிராமிங் நடக்கிறது. அப்போ ஒரு விஷயத்த வந்து அந்த கடைசி வரை அதை அலசி ஆராய்ந்து அதை தெளிவை பெற்று அதிலிருந்து சரியாகாமல் இன்னும் தெளிவாகாமலே அதை வந்து அன்பினிஷ்டு கான்வர்சேஷனாக அப்படியே வச்சுக்கிறது. இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது தனக்குள் வந்து ஒரு பெரும் தடையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியா தனக்குள் இருக்கின்ற தடைகள் இப்போ இந்த பிளாக்ஸ் அப்படின்னாவே நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு மோஸ்ட்லி மென்டல் பேரியர்ஸ். இப்போ மென்டல் பேரியர்ஸ்னா இப்போ நமக்குள்ளேயே இருக்கு. ஆனால் அது ஒரு கண்ணாடி சுவர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் அது பக்கத்தில் வந்து போக முடியாது. அந்த கண்ணாடி சுவரை தாண்டி கூட போக முடியாது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு சுவர், அதை உடைக்கின்ற விதம், இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இன்டர்னல் பிளாக்ஸ்ல இருந்தும் வெளில வர முடியும். அந்த மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸ்டர்னல் பிளாக்ஸ் கேன் பி removed through by overcoming the internal blocks அப்படிங்கிறது தான். அதே சமயம் வெளியில உள்ளதை வந்து நம்ம சின்ன சின்ன வெற்றிகளில் பெரும் வெற்றி வந்து காத்திருக்கிறது. சின்ன சின்ன தொடர் வெற்றி, a small minute but still the consistent actions and success. அதனுடைய அந்த ஒரு வெற்றிகள் நம்ம வந்து எந்த அளவுக்கு நிலை கொள்கிறோமோ அதை பொறுத்து மிகப்பெரிய ஒரு அந்த அபண்டன்ஸை வந்து நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த 30 days சீரீஸ்ல வந்து இன்றைய டாபிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எஸ், ஸோ நான் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இன்னும் வெவ்வேறு தலைப்புகளில் வந்து பார்க்கலாம். இதோடைய ஒரு சம்மரியா சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரியலி பிளாக்கிங் யூ, வெதர் இட் இஸ் ரிலேட்டட் டு எனி ஆஃப் திஸ் பாஸ்ட் பிலீஃப் ஆர் பாஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் ஆர் பாஸ்ட் நடந்த சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்க முதல்ல. அதே மாதிரி உள்ளுக்குள்ள தனக்குள்ள ஏற்படுத்திக்கிட்ட இதா இல்லை வெளியில இருந்தா. அதே போல யூ கேன் ஆஸ்க் திஸ் சிம்பிள் கொஸ்டின், இஸ் இட் ட்ரூ, இது உண்மையிலேயே அது இப்படிதானா அப்படிங்கிறத வந்து அந்த எப்பொருள் எத்தன்மை தாயினம், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னும் நம்மளுடைய வள்ளுவர் சொன்னது போல அதை வந்து பார்ப்பது. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல் அப்படின்னு பாரதி சொல்றார். அது மாதிரி எல்லா விஷயத்தையும் தெளிவா வந்து அறிந்து கொள்கின்ற அந்த ஒரு தன்மை. அப்போ அதற்கு பிறகு நாம் நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்வது, இன்னும் பயன்படுத்திக் கொள்வது, நம்மை நாமே நமக்கான ஒரு திறமையை முழு திறமையை வந்து புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, அதை வளர்த்தி கொண்டே இருப்பது. அது இந்த மாதிரி ஸ்கில் பில்டிங் அப்படிங்கிறதும் நமக்கான அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கான அந்த மன தெளிவு வந்து எடுத்துக்கொள்வதும். அப்போ அதை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது அப்போது அந்த மென்டல் பேரியர்ஸை வந்து நம்ம வந்து உடைச்சிட்டு வெளில வர முடியும். இன்னும் சொல்ல போனா the abundance is already created and always created. எஸ், ஆல் த லிமிட்டேஷன்ஸ், லிமிட்டிங் பிலீஃப் இதெல்லாம் நம்ம உருவாக்குனது தான். எஸ், அப்போ அது சார்ந்த புரிதல்களை இன்னும் அதிகரித்து கொள்ளும் பொழுது அப்போ அந்த மென்டல் பேரியர்ஸை விட்டு வெளில வர முடியும். இந்த மாதிரி இன்டர்னல் பிளாக்ஸை வந்து வெளில வர முடியும். அந்த பிளாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, நிச்சயமா உங்களுக்கு நமக்கான ரிப்போர்ட்டே சொல்லும். எப்படின்னா இப்போது உங்களுடைய அந்த எக்ஸிஸ்டிங் அந்த மணி அக்கௌண்ட்டை பார்க்கலாம், மற்ற விஷயத்தை பார்க்கலாம். நீங்கள் ஒரு இதை வந்து எப்படி பார்க்குறீங்கிறத பார்க்கலாம். ஒரு ஷாப்பிங் போகணும் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் ஆனாலும் வந்து அதை அடைய முடியாத மாதிரி இருக்கா, இல்லை அது சார்ந்த பார்வை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஓடுகின்ற உரையாடல்கள் என்ன, வெளியில் உரையாடல்கள் என்ன, அப்புறம் எதை சார்ந்து உங்களுக்கு பயம் வருகிறது, எதை சார்ந்து உங்களுக்கான ஒரு ஈஸிலி கம்ஃபர்டபிளி அதை வந்து அணுக முடிகிறது. இது மாதிரி எல்லாமே வந்து நமக்கு வந்து சொல்லும். ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும், அது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே அனுபவத்தின் மூலமாகவும் புரிந்ததையும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன். அப்போது அதை நம்ம வந்து எப்படி வெளில வர்றது, அதே போல அது சார்ந்த மிக சரியான அந்த ஒரு புது கற்றல்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நம்மளோட நாலேஜையும் அப்கிரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளைட் நாலேஜா ஸ்கில்லையும் அப்கிரேட் பண்ணணும். அதன் மூலமாக அந்த ஸ்கில்லை எப்படி நம்ம வளர்த்துக்க முடியும், த்ரூ அவர் ஆக்ஷன்ஸ், ரைட். ஒரு இன்ஃபைனைட்
ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது மூலமாகவும் ஒரு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸாக எடுக்கிறது மூலமாகவும் அதுக்கப்புறம் ரிசல்ட்டையும் பார்க்கறது மூலமாகவும் அந்த ரிசல்ட்டை ட்ராக் பண்ணுறது மூலமாகவும் இப்படிலாம் பார்த்து நம்மளுடைய அந்த பிளாக்கை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும். எஸ், ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். எஸ், உங்களுடைய கமெண்ட்டையும் வந்து பகிருங்க. இன்றைய அந்த ஒரு எக்ஸசைஸ் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்து இன்னும் கூட புரிந்து கொண்டு இன்னும் உங்களுக்கு நீங்களே அந்த ஒரு கேள்விகளை எழுப்பிக்கொண்டு நீங்கள் பாருங்கள். முடிந்தால் மறுபடியும் இதை 2-3 முறை கூட இதோடைய ரெக்கார்டிங்கை வந்து பாருங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்கள் என்று சொல்லி இன்றைய நிகழ்விலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த மணி abundance is already created and always available, only that we need to remove the clouds. Yes, எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம விளக்குவோம். நன்றி, வணக்கம். விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் அண்ட் யுவர் கோ டு கோச் மகேந்திரன் பெரியசாமி. நன்றி, வணக்கம்.